இந்த ஆண்டில் நான் எந்த தேர்வில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எந்த தேர்வு வெற்றி பெற போகிறீங்க? உதாரணத்துக்கு இந்த அடுத்த 6 மாதங்களில் என்ன மாதிரி எக்ஸாம் நடக்க போகுதுன்னா, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம் நடக்க போகுது. இந்த 3 எக்ஸாம் நடக்க போகுதுன்னா, இந்த 3 எக்ஸாம்ஸில் நம்ம எந்த எக்ஸாமில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும்? உதாரணத்துக்கு பெரும்பான்மை மாணவர்களோட கனவு என்ன இருக்குன்னா, இந்த குரூப் 4 கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த குரூப் 4 வெற்றி பெற வேண்டிங்கன்னா இதுக்கான சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ இந்த 3 பாடத்திட்டத்துக்கும் ஒரே மாதிரியான சிலபஸ் தான் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான சிலபஸ். அப்போ நமக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் நடத்தக்கூடிய தேர்வாணையமும் ஒரே மாதிரியான தேர்வாணையம் தான் இருக்கும் போது கொஷினோட லெவல்ஸ் மட்டும் தான் மாறப்போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் மாட்டி விட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே போல தான் இருக்குது தேர்வு. அப்போ நம்ம எழுதக்கூடிய தேர்வுகள் மட்டும் தான் வேறு, அந்த கொஷினோட ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ படிக்கக்கூடிய விஷயம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் அழகாக இப்போ குரூப் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 175 கேள்வி என்ன தான் இருக்க போகுது? ஜிகே இருக்க போது, 25 கேள்வி மேக்ஸ் இருக்க போகுது. நம்ம நோட்டிஃபிகேஷன் 2 மாதம் வரும்போது அப்போ இந்த 175ல் 150 கேள்வி எடுத்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த 150 எடுக்கிறதுக்கு என்ன வேலை? அந்த வேலை சரியாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 9ஆம் மாதம் நடக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிருங்க. அடுத்து குரூப் 2 செக்மெண்ட் வரப்போது. அந்த குரூப் 2 பார்த்தோன்னா நமக்கு 10ஆம் மாதம் எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ 10ஆம் மாதம் எக்ஸாம்னா நமக்கு தமிழ் மேக்ஸ் பார்த்து அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஏற்கனவே நீங்கள் மேக்ஸ் இங்கே பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த ஒரு 4 மாதங்களை தெளிவாக ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அழகான பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா இந்த 4 மாதம் தமிழ் ஜிகே, ஏற்கனவே குரூப் 1 படித்த ஜிகேவும் இங்கே படிக்கிற தமிழ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். தெளிவாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 2 ப்ரிலிமினரியை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கான கட் ஆஃப் வேரியேஷன் பாருங்கள். குரூப் 1 பாஸ் பண்ணணும்னா 150 கேள்வி, குரூப் 2 போகணுன்னா 155 கேள்வி. அதே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கேள்வித்தரம் அமையதை பொறுத்து 160லேருந்து 170 கேள்வி. சரிங்களா? இது பொறுத்த வரைக்கும் இது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், டபுள் ஸ்டேஜ் எக்ஸாம், ட்ரிபிள் ஸ்டேஜ் எக்ஸாம் அப்படி இருக்கும்போது அப்போ 150 கேள்வி முதல் தேர்விலும், 2வது தேர்வில் 155 கேள்வியும், 3வது தேர்வில் 170 கேள்விகளும் எடுக்க போகிறீங்க. அப்போ இது எடுக்கணும்னா இதுக்கான திட்டம் என்ன? அப்போ அந்த திட்டத்தை ஒழுங்காக வரைமுறைப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் நடக்கக்கூடிய தேர்வு 3 தேர்வுகளும் எளிமையாக வெற்றி பெற்றலாம்.